உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, ஒரு கெட்ட செய்தி. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபில்டர் இருக்குதா, இங்கே வந்து நாங்கள் ஆக்வாகார்டு ஆர்ஓ சிஸ்டம் வச்சுருக்கோம்பா. அதோடைய அவுட்லெட் வாட்டர் இந்த இங்கே நான் இந்த தண்ணி பிடிக்கிறேன். வந்து ஒரு 3/4 டம்ளர் பிடிங்க போதும். என்ன பண்ண போகிறீங்க இந்த தண்ணியை பிடிச்சி? இதை குடிக்கலாம்ப்பா. என்னது குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறியா? நீயே அதிர்ச்சி ஆயிடுவேன் பாரு. இது அப்படியே நான் வந்து உங்களுக்கு நான் இதை எதனால பிடிக்கிறேன் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். இப்போ நான் இங்கே வைக்கிறேன். இது பாருங்க, இப்போ பிடிச்சிருக்கேன்னா அப்படியே வச்சுக்குமா, கேமரா அங்கேயே இருக்கட்டும். நான் எதுக்காக இந்த தண்ணி பிடிச்சேன் அப்படின்னா, நம்ம ஃபில்டர் வாட்டர் வந்து எவ்வளோ டிடிஎஸ் இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு நான் ஒரு டிடிஎஸ் மீட்டர் ஒன்று வாங்கினேன்ப்பா. சரியா, ஆன்லைனில் அமேசானில் வாங்கினேன். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறேன். ஓகே, 000 காட்டுதா? இது வெளியில் போகிற தண்ணி. இதை வந்து நான் இப்போ காட்ட மாட்டேன், பட் இதனுடைய ரீடிங் மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் நான். ஓகே, இப்போ ரீடிங் எடுத்தாச்சு, நீ பார்த்துக்கோமா. ஓகே, இந்த ரீடிங்கை வந்து நான் என்னுடைய மொபைலில் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ரைட், இதை பாருங்கள். இது வந்து நம்ம வெளியிலேருந்து போன தண்ணியை நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், ஃபில்டரில் நான் இந்த தண்ணி பிடிச்சி வச்சுருக்கிறேன். இன்னொரு டம்ளரில் இங்கே வாமா, இந்த ஆக்சுவல் வாட்டர் பிடிச்சி வச்சுக்கிறேன். இது வந்து கிரவுண்ட் வாட்டர், இது வந்து டேப் வாட்டருங்க. ஓகேங்களா, கிரவுண்ட் வாட்டர்னு சொல்லலாம். ரைட், இப்போது கம்மிங் டு த பாயிண்ட். கெட்ட செய்தி என்ன அப்படின்னா, முதல்ல நமக்கு வர தண்ணி எவ்வளோ டிடிஎஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மீட்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் யூஸ் ஆகும். ஓகே, தெரியுதாம்மா? அதில் தெரியுது, பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குது. 957. ஓகே, நான் உங்களுக்கு ஹோல்ட் பண்ணியே காட்டுறேன். இது 960 வந்திருக்கு. இதான் ஃபைனல் 960. பார்த்துக்கோங்க, 960. இவ்வளோ ஹார்ட்னஸ் வாட்டரு யார் குடித்தாலும் அவங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் மட்டும் இல்லை, குடலு குந்தாணி எல்லாம் கெட்டு போயிடும். முதல்ல கல்லீரல் கெட்டு போகும். ஏன் தெரியுமா? நம்ம உடம்புலே ராஜ உறுப்பு வந்து கல்லீரல். அதுக்கு வேலை என்னன்னா, எல்லா விஷயத்தையும் எல்லா கெட்டதையும் சுத்தம் பண்ணுறது கல்லீரலுடைய வேலை. ஓகேங்களா? இந்த அளவுக்கு இருந்தால் உடம்பு நாசமாக போயிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அடுத்தது இதை வந்து இந்த ஹோல்டர் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மீட்டரில் பாருங்கள், ஹோல்ட் பண்ணிக்கலாம், ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போது செகண்டு, இந்த தண்ணி சரி, இதை பிடிச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இது நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறேன். ஓகே, பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. 253. ஓகே, இப்போ இது வந்து 253 இருக்குது. நான் வந்து நெட்டில் பார்த்தேன், 50லேருந்து 150 வந்து குட்டு, 150லேருந்து 300 வரைக்கும் ஃபேர் அப்படின்னு சொல்லி இருந்தது. 350லேருந்து அதுலேருந்து எவ்வளோ இருந்தாலும் பேட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரைட், இதை வந்து ஹோல்டர் ரிலீஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இது வெளியில் போகிற தண்ணி. ஓகே, இப்போ இதை நான் பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பயப்படாதீங்க. எவ்வளோ இருக்குங்க? 110. 110. சரிங்களா? இந்த 110 இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்ணலான்றது என் ஒய்ஃப் வந்து சொல்லுவா. சரிங்களா? அதை நீங்கள் கேளுங்க. இப்போது பெங்களூரில் வந்து யாரோ வந்து இந்த தண்ணியை யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஆர்ஓ வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பெங்களூர்ல வந்து ஒரு லேடி வந்து, அதாவது நம்ம யூடியூப்லன்னு இல்லை, நியூஸ் பேப்பர்லேயே பிரபலமாக வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி வெளியில் ஃபில்டர்லேருந்து வர தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை பிடிச்சி அதை அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு செடிங்களுக்கு ஊற்றி, பெங்களூரில் வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி அட் டைம்ஸில் வரும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஜாஸ்தி கஷ்டப்பட்டாங்க. ஆமாம், லாஸ்ட் இயர் தான் இது வந்து மேகசினில் வெளியில் வந்துச்சு இந்த நியூஸு. அதுவும் எனக்கு வந்து இந்த ஒரு பஞ்சாயத்து எதனால இப்போ வந்ததுன்னு சொல்கிறேன் பாருங்க. இது வந்து அரிசி கழுவின தண்ணிப்பா. இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலான்ட்டு நிறைய அந்த ஹெல்த் கேர் டிப்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க, இது எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் பாருங்க, இந்த அரிசி கழுவின தண்ணியை நான் வந்து எடுத்தேன்.
அதுவும் இல்லாம நம்ம இந்த தண்ணி வந்து எப்படி தெரியுமா, இந்த குடிக்கிற தண்ணியை நான் மிக்ஸ் பண்ணேன், குடிக்கிற தண்ணி கேன் தண்ணியை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் இதில். அதனால தான் இந்த 108 காட்டுது. இது அந்த தண்ணி இல்லை, இது கழுவுன தண்ணி. ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு சொன்னாங்க, அதனால நாங்க வந்து கேன் வாட்டர் யூஸ் பண்றோம். இப்போ கேன் வாட்டரோட டென்சிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 150. எவ்வளோ விசில் வருது. இது வந்து கேன் வாட்டர். கேன் வாட்டர் பற்றி பேசும்போது வந்து ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். இந்த கேன் வாட்டர்லலாம் வந்து என்ன பண்ணுவாங்களாம், அந்த தண்ணி வந்து 6 மாதம் கெடாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து ஒரு டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து மிக்ஸ் பண்ணுவாங்களாம். அவங்க வந்து டோஸுங்கிறத மிக்ஸ் பண்ணுறது வந்து நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அது வந்து நம்ம உடம்புக்கு உபாதை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டு அவங்க பண்ணுவாங்களாம். வாட்டர் வாங்குறது எல்லாமே வந்து உங்களுக்கு 6 மந்த்ஸ் வரைக்கும் கெடாதுப்பா. நீங்கள் 6 மந்த்ஸ் வரைக்கும் அதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அதில் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டும் அதிகமாக உப்புத்தன்மை இருக்கிற தண்ணியோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். போர்வெல் வாட்டர் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவே ரொம்ப பியூரஸ்ட் வாட்டர், அதில் வந்து கம்மி லெவல் மினரல்ஸ் இருக்கும், அதில் இருக்கிற டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ இது வந்து நாங்கள் ரியல் டைமாக நாங்கள் வந்து இதை சர்ச் பண்ணி நாங்கள் வந்து சொல்கிறோம். இது வந்து நீங்களும் நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணியிருப்பீங்க. எந்த ஒரு தண்ணி வந்து நம்ம உடம்புக்கு நிறைய வியாதிகள் கொடுக்குதோ அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அது தவிர்த்துக்கிறது மூலயமா நமக்கு வந்து நம்மளோட உடம்பும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, அதாவது நமக்கு வந்து ஒரு போனஸ் லைஃபுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 வருஷம் வரும் இல்லைங்களா. அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட நான் இது இப்போ நாங்கள் ஆன் ஸ்பாட் ரெக்கார்ட் பண்ணுறோம். நாங்கள் எதுவுமே செட் பண்ணலப்பா. இது வந்து சொல்கிறோம். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோங்க. முக்கியமாக வந்து இந்த டிடிஎஸ் மீட்டர் வாங்கிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து நான் இந்த தண்ணி எதுக்கு நான் பிடிச்சி வச்சுருக்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்க, நான் ஒரு ஜெக்கில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஜெக்கு காட்டுறேன். இதை வந்து நான் முகம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுறேங்க. ஓகேங்களா. அதே நேரத்தில் நீங்கள் வந்து செடிங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். நிஜமாக சொல்ல, சும்மா இப்படி வீணாக போகிறது வேண்டாம். நம்ம இப்போ சேர்க்குற தண்ணி நம்மளுடைய எதிர்கால சந்ததிக்கு பயன்படும். ஓகேங்களா. அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு யூஸ் பண்ணும். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இது என்றைக்கோ யாரோ எனக்காக விட்டுட்டு போனது. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம அழகாக அதை மெயின்டைன் பண்ணும்போது சிக்கனமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ இதே வந்து இது 1 கோடி ரூபாய் அப்படின்னா நம்ம இதை இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுவோமா சொல்லுங்கள்? இல்லை, பார்த்து பண்ணுவோம். அதே மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து வாட்டர் கேன்ஸ் இது எல்லாமே தண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம் தான். அடி உதிர்வு ஜாஸ்தி இருக்கு, தலைமுடி வந்து பால்ட் ஆகுது அப்படிங்கிறது ரீசனே வந்து இந்த மாதிரியான ஹை டென்சிட்டி இருக்கிற தண்ணியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் தலைமுடி உதறலாம், உங்களுக்கு இருக்கிற இந்த ஸ்கேல்ப் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகலாம். இந்த மாதிரி விஷயம் இருக்குப்பா. ஆக்சுவலி நீங்கள் வந்து வீட்டில் ஒரு பியூரிட் போடுறீங்க தான். ஆனால் இப்போ பியூரிட்டும் வந்து எப்படின்னா நமக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ் இல்லை 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. அந்த வாரண்டி டியூரேஷனில் நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதோட டென்சிட்டி லெவல் ஜாஸ்தியாக இருக்குது இல்லைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு மீட்டர்ஸ் வாங்கி வச்சு. இது வந்து நான் இதுலேருந்து பிடிச்சது, ஆர்வோலேருந்து பிடிச்சது. இது நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, அரிசி கழுவுறதுக்கு, அதுக்கப்புறம் டீ போடுறதுக்கு, காஃபி போடுறதுக்கு, டிகாஷன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணேன். குடிக்கிறதுக்கு நான் இந்த தண்ணி யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த தண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதாவது கேன் வாட்டர் தான் இப்போ யூஸ் பண்ணுறோம். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், இந்த வேஸ்டேஜ் வாட்டர் இருக்கு பாருங்கள், அந்த 9 லிட்டர் ஒரு நாளைக்கு 9 லிட்டர் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 9, 27, 270 லிட்டர் வீணடிக்கிறோம். அன்னைக்கு வந்து ஃபில்டர் கிளீன் பண்ண வந்த தம்பி வந்து எங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா, 1 லிட்டர் தண்ணி நீங்க இந்த கேன்ல பிடிச்சிங்கன்னா 2 லிட்டர் தண்ணி வந்து வேஸ்ட் ஆகும் வெளியில. ஆமா, டபுள் த சம் வந்து அது ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு வந்து தண்ணி அது வந்து ஜாஸ்தி எடுத்துக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன், அதாவது இப்போ வந்து ஒரு பியூரிட்டுக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, ரீஃபில்லிங் டைம். அந்த ரீஃபில்லிங் டைம் பொறுத்து அது அவ்வளோ தண்ணி அங்கே வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்க அதாவது அந்த தம்பிங்க சொல்கிறதும் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அட் த சேம் டைம் நமக்கு வந்து நம்ம உடம்பை பார்த்துக்கிறது எப்படின்னு தெரியணும் இல்லையாப்பா. நம்ம உடம்புக்கு நம்ம எவ்வளோ அக்கறை கொடுக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி தண்ணியை நீங்கள் குடிக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு ஒத்து போயிருக்கலாம். நிறைய பேர் வந்து அதாவது
ஆனால் இந்த சென்சிட்டிவாக இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா அறிவியல் தெரிஞ்சவங்க யாராவது 4 பேர் வந்து இதை கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாங்கிற பாசிபிலிட்டிஸ் சொல்லுங்க. ஏன்னா ஸோ தட் நாங்களும் தெரிஞ்சுப்போம். அதான் உங்களுக்கு இந்த வீடியோவை நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து நாங்கள் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணும்பொழுது உங்களுக்கு இங்கிலீஷ் சப்டைட்டிலும் இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு இது பயன்படட்டும். இப்போ சொல்லுங்கள், இந்த நியூஸு குட் நியூஸா பேட் நியூஸான்னுட்டு நீங்கள் டிசைட் பண்ணிட்டுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அன்டில் திஸ் இந்த ஒரு கப்பில் 1 கப் தண்ணி நான் பிடிச்சிருக்கேன் ஆரோ சிஸ்டம்லேருந்து. இப்போ நான் வந்து இந்த கேன் வச்சுருக்கேன். இது வந்து ஆல்ரெடி ஏதோ இவ்வளோ தூரம் வந்திருக்கு இல்லையா, இது வந்து ஆல்ரெடி 1 கப்பு பிடிச்சது தண்ணிக்கு வேஸ்டேஜ் ஆன வாட்டருங்க. இப்போ இந்த தண்ணியும் நான் வந்து இது வந்து நான் செடிங்களுக்கு ரெகுலராக பிடிச்சி ஊற்றுவேன். அதனால் இதை நான் வந்து செடிங்களுக்கு ஊற்றுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து தாய் குலங்கள் இதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்படி சப்போஸ் யாராவது வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுறவங்க இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி இந்த வாட்டரை வந்து ப்ரிசர்வ் பண்ணி எடுத்து உங்களோட செடிங்களுக்கு ஊற்றுங்க. இல்லை நீங்கள் வந்து வெசல் வாஷிங்க்கு யூஸ் பண்ணலாம், பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம இதை குடிக்காமல் எந்தெந்த விஷயம் நம்ம வந்து பயன்படுத்த முடியுமோ அந்தந்த விஷயத்துக்கு இதை பயன்படுத்தலாம். க்ளீனிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். ஹோப் இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக ஃபில் ஆகி முடித்த பிறகு எவ்வளோ ஃபில் ஆகிருக்குன்னு நான் காமிக்கிறேன். அதாவது 1 கப்பு நான் வந்து பிடிச்சதுக்கு எவ்வளோ ஃபில் ஆகுதுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இது வந்து 20 லிட்டர் கேனு. இதோ இவ்வளோ தூரம் வந்து ஃபில் ஆகிருக்கு. அதாவது இந்த 1 கப்பு வந்து இந்த ஜக்கு வந்து மோஸ்ட்லி வந்து 1 லிட்டர் இருக்கலாம். 1 லிட்டர் ப்ளஸ் எனக்கு தெரியல, பட் 1 லிட்டருக்கு மேலே இருக்கலாம். அதுக்கு வந்து இவ்வளோ வந்து தண்ணி வேஸ்டேஜ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த வேஸ்ட் ஆகிற தண்ணி நீங்கள் மேக்ஸிமம் நிறைய பேர் அது பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. பிடிச்சி அதை வந்து நீங்கள் க்ளீனிங்க்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதை வந்து நம்ம குடிக்க முடியாது. என்ன தான் இதில் வந்து TDS கம்மியாக இருந்தாலும் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஹார்டனாக தான் இருக்குது. அதாவது இதுவாக தான் இருக்குது, ஸ்மூத்தாக இல்லை. ஸோ இந்த தண்ணியை வந்து நீங்கள் மறக்காமல் க்ளீனிங்க்கு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். யார் யார் பியூரிட்டி வச்சுருக்கீங்களோ அவங்க இது பண்ணலாம். ஸோ டோன்ட் வேஸ்ட் திஸ் வாட்டர். இது ஒரு சாதாரணமான ஒரு அக்கறை பதிவு, அவேர்னஸ். முழு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுக்கலன்னா என்னால் யூடியூப்பில் நிறைய வீடியோ போட்டிருக்கவே முடியாது. உங்களுடைய ஆதரவால் தான் நான் இன்றைக்கி வந்து நிறைய வீடியோஸ் போட முடிஞ்சுது. என்னோட ஆயிரக்கணக்கான, அதாவது நான் இது வரைக்கும் 1200 வீடியோ போட்டிருக்கேன். அத்தனை வீடியோவும் நீங்கள் யாராவது ஒருத்தங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா நான் இதை போடணுன்னு எனக்கு ஒரு இதுவே இருந்திருக்காது, இன்ட்ரெஸ்டே இருந்திருக்காது. தேங்க்யூ ஸோ மச்.